வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக லான்ச் ஆகியிருக்க ஐக்கூவோட 15R இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு காம்படிட்டராக இருக்க OnePlus 15R வாங்கலாமா இல்லை இந்த ஐக்கூ 15R வாங்கலாமா அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் லான்ச் ஆகும்போது எனக்கு பார்க்க என்னடா இவ்வளோ சீப்பாக இருக்குது டிசைன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நான் கையில் பிடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபீல் அப்படியே மாறிடுச்சு. நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீல் வந்து இருக்குது இந்த ஃபோனை கையில் பிடிக்கும் போது. அண்ட் இந்த பேக்கில் இருக்க மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் கிளாஸ் அண்ட் கிளாஸ் பேக் ரெண்டுலேயுமே வருது. பிளாக் கலர் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் வேரியன்ட் கிடைக்கும். பட் இந்த ப்ளூ கலர் வாங்கினீங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு ஃபைபர் மாதிரி இருக்க அந்த பிளாஸ்டிக் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியல் கிடைக்கும். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் பேக் சைடில் இருக்க டிசைனுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செஸ் போர்டு லுக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் சைடு ஃப்ரேமே பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால நல்ல ஒரு ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது இந்த ஃபோனு. அண்ட் கையில் பிடிக்கவே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு காம்பாக்டாக இருக்குது. ஏன்னா 6.59 இன்ச் தான் ஒரு டிஸ்பிளே சைஸ். இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே அந்த ஸ்க்ரீன் சைஸ் ஹையராக அது ஒரு மாதிரி பெரிய ஃபோனை பிடிக்கிற மாதிரி இருக்குது. பட் இது நல்லா கையில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இந்த ஃபோனோட திக்னஸுமே வெறும் 7.9 mm தான். அண்ட் இதோட வெயிட் தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகம், 206 கிராம் பக்கமாக இருக்குது. பட் அந்த வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையில் பிடிக்குமா அந்தளவுக்கு ஃபீல் ஆகலை. நீங்கள் 2 கையெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. அண்ட் இந்த ஃபோனுக்கு IP68 அண்ட் 69க்கான ரேட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. அப்படியே குயிக்காக போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸை பற்றி பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர்கள் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் மைக் இருக்குது, அண்ட் அது பக்கத்தில் டைப் சி போட்டிருக்கு. அண்ட் ஒரு சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களால் 2 நானோ சிம் போட்டுக்க முடியும். SD கார்டு சப்போர்ட் கிடையாது. ரைட் சைடில் பவர் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. மேலே டாப்பில் ஸ்பீக்கர்கள் அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் பிளைனாக இருக்குது, 2 ஆண்டனா பேண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு 6.59 இன்ச்சுக்கான 1.5K பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு LTPS டிஸ்பிளேவும் கூட. இதில் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ்லையும் சரி யூடியூப்லையும் சரி ரெண்டுலையுமே HDR10+க்கான சர்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு கிடைக்குது. 140 Hzக்கான ரெஃப்ரெஷ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகாது, கேம்ஸில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். டிஃபால்ட்டாக சிஸ்டம் யூஐல உங்களுக்கு 120 Hzல ஒர்க் ஆகும். அண்ட் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தாலும் 5000 nitsக்கான பீக் பிரைட்னஸ் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா இண்டோர்லையும் சரி அவுட்டோர்லையும் சரி எந்த பிரச்சனையுமே இல்லை. நல்ல விசிபிலிட்டியோட நல்ல பிரைட்னஸோட கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட கலர்ஸாக இருக்கட்டும், வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. டிஸ்பிளேல குறை சொல்றதுக்கு இந்த ஃபோனில் பெருசாக கிடையாது. அண்ட் ஸ்பீக்கர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஆடியோ குவாலிட்டியுமே நல்ல லவுடாக ரிச்சாக இருக்குது. ஸோ மல்டிமீடியா வைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனை பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்ல, தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அப்படியே சாஃப்ட்வேர் சைடு வந்தோம் அப்படின்னா Android 16 Origin OS 6ல வந்து இந்த ஃபோன் ரன் ஆகிட்டு இருக்கு. அது இந்த ஃபோனுக்கு 4 வருஷத்துக்கான OS அப்டேட், 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்சும் கொடுத்துருப்பாங்க. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் வைஸும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் ஃபோன் செட்டப் பண்ணும்போதே ஒரு 5-6 ப்ளோட்வேர்ஸோட வருது. அதை தவிர பெருசாக ஆட்ஸுங்கிறது இல்லை. அந்த VApp ஸ்டோர்லேருந்து அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்து டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கும். அண்ட் இந்த Origin OS 6ல நல்லாவே இதோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. யூஸ் பண்ணும்போது லேக் ஷட்டர்ஸ்லாம் எங்கேயுமே இல்லை. நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக ஃப்ளூயிடாக இருக்கு. அண்ட் இந்த OSல உங்களுக்கு எக்கச்சக்க AI ஃபீச்சர்ஸும் கிடைக்கும். பேசிக்காக இருக்க சர்க்கிள் டு சர்ச், AI எரேசர் அண்ட் இந்த நோட்டஸ்ட் இது மாதிரி எல்லா ஃபீச்சருமே உங்களுக்கு இந்த ஃபோனில் கிடைச்சிடும். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட மெயின் ஹைலைட் அந்த இவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஸ்னாப்டிராகனோட 8 Gen 5 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நான் எக்கச்சக்க கேம்ஸ் வந்து விளாண்டு பார்த்தேன். PUBG CODல உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே 120 FPSல ரன் ஆகும். அண்ட் ஃப்ரேம் இன்டர்போலேஷன் மூலியமா 140 Hzலையும் உங்களால் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எப்படி வச்சு ரன் பண்ணாலும் சரி ஃப்ரேம் ட்ராப்லாம் இல்லை, நல்ல ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஹீட்டிங் பிரச்சனையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் சுத்தமாக கிடையாது. பெஞ்ச்மார்க் ரன் பண்ணும்போது மட்டும் 47-48 டிகிரிஸ்லாம் போகுது. பட் பெஞ்ச்மார்க்ஸில் மட்டும்தான் அது ரியல் டைமில் பெருசாக ஹீட்டிங்கிறது இல்லை. ஈவன் நீங்கள் ஜென்சன் இம்பாக்டே ஒரு 1 மணி நேரம் விளாட்றீங்க அப்படின்னாலுமே 55 FPS மேலேயான ஆவரேஜ் FPS வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக கேமிங்க்கு இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். கேமிங்கில் எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக இந்த 30,000-40,000 மட்டும் நிறைய பேர் கேமிங் ஃபோன் வந்து கேட்குறீங்க, நல்ல கேமிங் ஃபோன் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களோட பட்ஜெட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபோன் பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் பெஞ்ச்மார்க் ரிசல்ட்டுமே போடுறேன், எல்லா இடத்துலையும் நல்ல ஸ்கோர்ஸாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஃபோன் மொத்தம் 3 வேரியண்ட்டில் இருக்குது. 8-256 அண்ட் 12-256 அண்ட் 12-512 அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3லையுமே உங்களுக்கு LPDDR5Xக்கான RAM சப்போர்ட் இருக்கு. UFS 4.1க்கான சப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இந்த ஃபோனில் இருக்க ஒரே நெகட்டிவ் அப்படின்னா இதோட கேமராஸ் மட்டும் தான். 50 MP ஒரு மெயின் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.8 லென்ஸோட பேர் ஆகுது. அண்ட் இதில் OIS சப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் ரெண்டாவது 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் இருக்கு. f2.2 லென்ஸோட பேர் ஆகுது. இதோட கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுமாராக தான் இருக்குது. இப்போ இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இருக்க ஒரு சுமாரான கேமரா செட்டப்பில் இதுவும் ஒன்று. ஏன்னா இதோட ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு டீட்டெயிலாக முக்கியமாக சொல்ல போனால் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பர்ஃபார்மன்ட் இருக்குது. இந்த ஹைலைட் கண்ட்ரோல் சரியில்லை, ஸ்கின் டோல் சரியில்லை. அண்ட் ஈவன் ஸ்கின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத் பண்ணி விட்டுருது. இந்த கேமராஸ் மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப இந்த ஃபோனில் டவுன் சைடாக படுது. ஸோ உங்களுக்கு கேமராஸ் அந்தளவுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து கேமராஸ் ரொம்ப முக்கியம், நான் அடிக்கடி ஃபோட்டோஸ்லாம் எடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோனை அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. அண்ட் செல்ஃபி சைடு வந்தோம் அப்படின்னா 32 MP ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. f2.2 லென்ஸோட பேர் ஆகுது. பட் கம்பேரிட்டிவ்லி ரியர் கேமராவை கம்பேர் பண்ணும்போது செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தோணுது. செல்ஃபியில் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. அண்ட் இந்த எல்லா கேமராஸ் யூஸ் பண்ணி உங்களால் 4K 60 FPSக்கான வீடியோஸ் ஷூட் பண்ணிக்க முடியும். வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் அபவ் ஆவரேஜாகவே இருக்குது. அதோட சாம்பிள்ஸும் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4K 60 FPSல ரியர் கேமரா ஷூட் பண்ணிருக்கேன்.
அண்ட் இதில் 2xக்கான ஆப்ஷன் இருக்குது அண்ட் அப் டு 10x வரைக்கும் போக முடியாது. 10xலாம் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதில் ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி, ஸ்டெபிலைசேஷன், டைனாமிக் ரேஞ்செலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ அப்படியே நான் என் சைடு திருப்புறேன். இப்போ கரெக்டாக ஃபோக்கஸ் ஆச்சா, இப்போ நான் பேசுகிறது எப்படி இருக்குது, வின் நாய்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்டு. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரியர் கேமராவில் 4K 60 எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் உங்களுக்கு 0.8 அண்ட் 1 அண்ட் 2xக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. 0.8 வச்சிங்க அப்படின்னா நல்லா ஒய்டாகவே கவர் ஆகுது. அண்டு வீடியோ குவாலிட்டி அண்ட் ஸ்டெபிலைசேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபோட்டோஸை கம்பேர் பண்ணும்போது வீடியோஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி, ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபோனோட இன்னொரு ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேட்டரி தான். 7600 mAhக்கான பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. சார்ஜரும் உங்களுக்கு பாக்ஸ்லேயே கிடச்சிரும். இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 1 மணி நேரம் 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. இதுவுமே நல்ல ஒரு இம்ப்ரெசிவான டைமிங் தான். அண்ட் எஸ்ஓடி பொறுத்த வரைக்கும் இப்போ வர ஃபோன்ஸ்லாம் சொல்லவே தேவையில்லை. 10 மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா சாலிடாக உங்களுக்கு ஃப்ரீயான டைம் கிடைக்குது. ஸோ நீங்கள் எப்படி அடிச்சு யூஸ் பண்ணாலுமே ஒரு நாளைக்கான பேட்டரி லைஃப் தாராளமாக கிடச்சிரும். ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 நாளைக்கு கூட உங்களுக்கு பேட்டரி லைஃப் வரலாம். ஸோ பேட்டரி வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் பிரச்சனையே இல்லை. அண்ட் இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா Wi-Fi 7க்கான சப்போர்ட் இருக்குது, NFC சப்போர்ட் இருக்கு, ப்ளூடூத் 6.0க்கான சப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் IR பேஸ்டுமே இந்த ஃபோனில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. முன்ன சொன்ன மாதிரி IP69க்கான ரேட்டிங்குமே இந்த ஃபோனில் இருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா வாங்க வேண்டாமா, யார் வாங்கலாம் வாங்க வேண்டாம், இந்த OnePlus 15R விட iQOO 15R எந்த இடத்துல பெட்டராக இருக்குது, எந்த இடத்துல டவுன் சைடாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ சொல்கிறேன். இதோட ப்ரைஸிங் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாமா வாங்க வேண்டாங்கிறது முடிவு பண்ண போகுது. இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45,000 பேஸ் வேரியன்ட் 8,256. பட் OnePlusல பேஸ் வேரியன்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா 12,256. ஸோ நம்ம அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிசன் எடுத்துக்கோம். இதோட 12,256ம் அதோட 12,256ம் ஒரே ப்ரைஸ் 48,000 இருக்குது. பட் இதுக்கு 2,000 பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்குது, அதுக்கு 1,000 பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்குது. இந்த ஃபோனை எஃபெக்டிவாக உங்களால் 46,000 வாங்கிக்க முடியும். அந்த ஃபோனை உங்களால் 47,000 வாங்கிக்க முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1,000 தான் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ நான் எதை சூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக OnePlus தான் சூஸ் பண்ணுவேன். எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை கம்பேர் பண்ணும்போது அதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு 165 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் கிடைக்கும். அண்ட் பேட்டரி வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீல். அண்ட் அதுக்கப்புறம் மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இதை விட அதில் பெட்டரான OS இருக்குது. கம்பேரிட்டிவ்லி ஃபன் டச்சை விட எனக்கு OS ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதோட அனிமேஷன்ஸ்லாம் இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் அடிஷனல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறைய உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த iQOO யார் வாங்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தீவிர iQOO ஃபேனாக இருக்கீங்க, ஆல்ரெடி iQOOல ஃபோன் வச்சிருக்கீங்க, நல்லா அப்கிரேட் தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக பிரச்சனைலாம் கிடையாது. கேமரா பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஒரு டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அண்ட் OSல பார்த்தீங்க அப்படின்னா டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா தெரியும். பட் இதுவே உங்களுக்கு ஆஃபர் டைமில் இந்த ஃபோன் 40,000 கீழே கிடைக்குது இதோட பேஸ் வேரியன்ட்டே. பட் அந்த டைமில் OnePlusோட ஃபோன் ஒரு 44,000-45,000 கிடைக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த 4,000-5,000 ப்ரைஸ் டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். பட் ஒரே ப்ரைஸில் உங்களுக்கு 2 ஃபோனு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் யோசிச்சு உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன். நீங்கள் இந்த ஃபோனை யாராவது யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிற உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.